உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பிச்சிப்பூ வாங்கி சென்றேன். செருப்பை சிறையில் அடைக்க கையூட்டு கேட்டார்கள். படிகளை எண்ணியதில் பாதங்கள் வலிக்கும் முன்பே பல் வலித்தது. பாதைகள் அறிந்து படிகள் கடந்து மனபாரங்கள் சுமந்து பாதத்தை அடைந்தேன். திருநீறு கொடுக்க மட்டுமல்ல, கற்பூரம் காட்டவும் காசு கேட்டார் பூசாரி. பணத்தை பிள்ளையாருக்கு போடுவதாய் நினைத்து பூசாரிக்கு போட்டேன். தனிமையில் தவித்த பிள்ளையாரை பார்த்ததும் மனதுக்குள் மறத்த துயரத்தை மறுபடியும் புதைத்தேன். பிள்ளையாரை சுற்றியதில் திருச்சியை பார்த்த திருப்தி எனக்கு. கடவுளை காணச் சென்றாலும் கண்கள் மட்டும் பெண்களில் ஊர்ந்தது, மனது மட்டும் மௌனம் தவிர்த்தது. பாறையில் அமர்ந்து பாவையர் மேல் பார்வைகள் வீசினேன். சில பற்களை காட்டினேன். எத்தனை நிலாக்கள் வந்து போனாலும் நித்தமும் அமாவாசையே. கணபதிக்கு இன்னமும் கல்யாணமாகவில்லையாம். அழகு பெண்கள் அப்ளிகேஷன் போடுகிறார்கள் பார். கடந்து சென்றவனை கனிவுடன் பார்த்தேன். பக்தியில் கூட எத்தனை பரிவு. காலமழைக்க கல்லூரி திரும்பலானேன். மலையில் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் ஏறுவது கடினம், இறங்குவது சுலபம். நான் மட்டும் இறங்கிக் கொண்டிருந்தேன். மனது மறுபடியும் மேலேறிக் கொண்டிருந்தது.